ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிச்சேரி மெரினா போட் ஹவுஸ் ஆண்டா இருக்கோம். ஷூட்டிங் எடுத்துனுக்குறாங்க கைஸுங்க. என்ன படம்னு தெரில, மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. பாருங்கள் ஷூட்டிங் பஸ் எவ்வளோ பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். யார் ஆக்டர்னு தெரில. ஷூட்டிங் இங்கே எடுத்தால் டிராஃபிக் ஆகணும்னு அங்கே போய் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகேங்களா, அது போயிட்டுருக்காரு என் ஃப்ரெண்டு. நானும் போய் அப்படியே வாக்கிங்கில் போய் பார்த்துட்டு வருவோம். டோர் லாக் பண்ணிட்டேன். இருங்க, பேக் கேமரா நான் வந்து மெரினா செம்மையாக அலடிக்குதுங்க. சுனாமி வர மாதிரியே அலடிக்குது. ஓகேங்களா, இதுதான் போட் ஹவுஸு. அது பெரிய பாருங்க, அதெல்லாம் வந்து ஷூட்டிங் பஸ்ஸு. ஓகேங்களா, அதெல்லாம் ஷூட்டிங் பஸ்ஸு. ஓகேங்களா, ஷூட்டிங் தான் படம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கு பாருங்கள் ஆக்டருங்களுக்கு காரு, ஓகேங்களா, போலீஸ் வண்டி எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, இந்த பக்கம்லாம் அலோட் பண்ணுறது இல்லைங்க. அந்த பக்கம் நிறைய டூரிஸ்ட் பிளேஸு, ஷூட்டிங் பிளேஸ் எல்லாம் நிறைய இருக்குது. காலையிலே என் கஸ்டமர் கடுப்பேற்றிட்டாங்க கைஸ். அதாவது ஊர் விட்டு ஊர் வரான், அவனுக்கு ரூட்டு தெரியுமா இல்லை எனக்கு தெரியுமான்னு தெரில. ஓகேங்களா, டிரைவருக்கு தான் ரூட்டு தெரியும். என்கிட்ட சொல்கிறா, உன் ப்ரோக்ராம் என்னடாண்ணா, நான் கூப்பிட்டு போகிறேன்டா, இந்த ப்ரோக்ராம் இங்கே இருக்குடா, உனக்கு தெரியுமாடாண்ணா, நான் சொல்கிறத நீ செய், நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது அப்படின்னு திமுறாக பேசுவாங்க. இவனை மாதிரி என்ன பண்ணுறது, ஒரு பிளேஸ் கூட இன்றைக்கி பார்க்க முடியாது அவன் நினச்சா. ஓகேங்களா, அந்த மாதிரி அவனை கூப்பிட்டு போனோன்னா நம்மனா டக்கு டக்குன்னு ஒரு இடத்துக்கு போவோம், கூட்டின்னு வந்துடுவோம். ஐயோ ஐயோ இவ்வளோ கூட்டம் இருக்குங்களா, நம்ம அவ்வளோ கூட்டம் உட்காந்துக்கிறாங்க. அது பாருங்க, பெரிய ஷூட்டிங் ஏதோ நடந்துது பொழுது, சரியான கூட்டம் நிற்கிறாங்க. இந்த பக்கம் தான் ஷூட்டிங் எடுத்துனுக்குறாங்க பொழுது, யாரும் அலோவ் பண்ணல. செம்மையாக காத்தடிக்குதுங்க ஐஸ். ஆஹா, அவர் தான் பாடி கார்ட்ஸ் பொழுது. என்ன படம் ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு தெரில, நம்ம அப்படி கிட்ட போய் பார்க்கலாம். கர்நாடகா வேறு லெவலில், ஏபியா கர்நாடகான்னு தெரில. அந்த பக்கம் ஷூட்டிங் எடுத்துனுக்குறாங்க, அவர் போயின்னுக்கிறாரு. இவ்வளோ தூரத்துக்கு கேமரா வச்சு எடுத்துனுக்குறாங்க. வா, செம்மையாக இருக்குதுங்க இந்த இடம். நான் ஃபஸ்ட் டைம் வரேன்னா. இதுக்கு மேலே ஜூம் ஆக மாட்டேன். அடா பீச் என்னங்க இவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ ஐயோ, பீச்சில் ஆகிறேன் செம்ம அலடிக்குதுங்க. அடி எவ்வளோ ஆழம், ஆக்ரோஷமாக இருக்கிறது கடல். எத்தனைக்கிறாங்க பாருங்க ஷூட்டிங். யார் படம்னு தெரில, போலீஸ் பந்தோபஸ்லாம் போட்டிருக்காங்க. சாமி வர மாதிரி மழை பெய்யுது. மழை கூறுகிறது. என் போனெல்லாம் நஞ்சு போச்சுக்க. ஆஹா, சரியான அலடிக்குது. அங்கே புயல் உருவாகிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதனால செம்ம அலடிக்குது. சரிங்களா, பாண்டிச்சேரியில் புயல், சென்னையில் புயல், என்னன்னு தெரில, மழை பெஞ்சினே இருக்கும் பொழுது. ஆஹா, ஆக்ரோஷத்துடன் கடல் காணப்படுகிறது. ஜில்லுன்னு காத்தடிக்குது. அங்கே போவோம். இன்னும் கஸ்டமர் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு பார்த்துட்டு. ஆஹா, ஷூட்டிங் பிளேஸ்லாம் காலி பண்ணிட்டாங்களே, டக்கு டக்குன்னு எல்லாம் ஓட்டாங்க. என்னங்க எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க. இப்போ தான் நேராக செட்டு போட்டிருந்தீங்க, எல்லாம் ஆக்டர் ஓட்டாங்களா? மழை பெய்யுதுங்க, அதனால் இவ்வளோ பெரிய கேமராவா, யார் இருக்காங்கன்னு தெரியலீங்களே. இவரை கேட்போம், என்னங்க யார் படம் நடிகை பாருங்க. சீக்கிரம் ஷூட்டிங் அதெல்லாம் போயிருக்கேன், செட்டு போடும்போது பாருங்க. போலீஸ், பாண்டிச்சேரி போலீஸ் போடுறது. என்ன படம்னு தெரியலையே. அவங்க காரில் போயிடுவாங்க டக்குன்னு ஆக்டருங்களாம். எனக்கு கிட்டத்தட்ட விட மாட்டாங்க, கம்பல்சரி காரில் போயிடுவாங்க. இவ்வளோ பேர் வராங்க இல்லைங்களா, அதனால் யாரும் கிட்டத்தில் விட மாட்டாங்க. இப்படி வந்தால் அப்படி துரத்துறாங்க, அப்படி வந்தால் இப்படி துரத்துறாங்க. அந்த கார் அங்கே விழுங்க. அந்த பற்றி தூரத்துலேருந்து பார்க்கலாம் யாரும் வேணாலும், ஆனால் கிட்டத்தட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அங்கே வேறு எடுத்துனுக்கிறாங்களாம். என்ன படம் எடுத்துனுக்கிறாங்கன்னு தெரியலையே. ஷூலாம் வேறு நஞ்சிச்சு.
அங்கே வேறு கல்லுலாம் போட்டிருக்காங்க கைஸ். ஏய் பிஒய் டிஎன் ஒரே ஒரு கார் தான் நிற்குது. ஆக்டர் இதில் இருக்கிறாங்களான்னு தெரில. அப்படியே மாஸ்க் போட்டிருப்பாரு கண்டிப்பாக, யாருன்னு தெரிலிங்களே. அவங்க மழையில் கூட இவ்வளோ படத்துக்கு சார் வந்திருக்காருங்க. பார்த்துட்டேன் ஆர்யா சார், தூரத்துலேருந்து தான் பார்த்தேன். ஃபோட்டோ எடுக்க விட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஃபோட்டோ எடுக்க முடியல, மழை வர பெயினேச்சு, கிளம்பி வந்துட்டு கஷ்டப்பட்டீங்கன்னு தெரில. அப்புறம் வந்து ஹீரோயின் யார் வந்திருக்காங்கன்னு தெரில. நிறைய பேர் வந்து கிட்ட போக விடல. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, சைடு கேரக்டரு, ஃப்ரெண்டு கேரக்டரு, அப்புறம் வந்து நிறைய ஆக்டருங்கெலாம் வந்து நிறைய நின்றுருந்தாங்க. அந்த மழைக்கு வந்து சரியாக வந்து கிட்டே போக முடியல. ஓகேங்களா, செம்ம தூரல் வேறு, அதெல்லாம் யாரையும் விட மாட்டுறாங்க. நான் கூப்பிட்டு சார் ஆர்யா சார் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டான்னு கேட்கலான்னு ஆசையாக இருந்துச்சு. அதில் என் கஸ்டமர் வந்துட்டான், ஃபோன் பண்ணிட்டான், கிளம்பி வந்துட்டேங்க. ஓகேங்களா, கரெக்டாக பாண்டிச்சேரி மாரி நாள் எடுத்துருந்தாங்க ஷூட்டிங்கு. இப்போ வந்து நம்ம எங்கடா இருக்கோன்னா இதுவில் இருக்கோம், பிரெஞ்ச் காலனி வந்துட்டோம். ஓகேங்களா, இதை முடிச்சுட்டு பேரடைஸில் போயிட்டு கஸ்டமரை விட்டோன்னா அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் வேலூர். அவ்வளோதான், இதுக்கே டைம் இருக்காது. இதுவே 5 பிளேஸ் பார்த்துட்டு வரணும். அவன் வந்தானா பேரடைஸ் போயிட்டு கிளம்ப வேண்டியது தான்.